மீன ராசிக்காரங்களே, உருட்டாதி கடைசி பாகம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் மீன ராசி. மீன ராசி என்பது ഏറ്റവും ശ്ലാഘ്യമായ ഏറ്റവും ഉന്നതമായ രാശികളിൽ ഒന്ന് താൻ മീനരാശി. രണ്ട് മീനുകൾ മുഖത്തോടും ഒന്ന് ഒൻ്റെ വാലിൽ ഒന്ന് ചുറ്റിக்கிட்டு இருக்கிற, அதாவது ஒரு போட்டி நடக்கக்கூடியது சுத்திக்கிட்டே இருக்கிற ராசி தான் மீனராசி. மீனராசி குருவிൻ്റെ வீடாயிருந்தாலும் அங்கே உச்சம் யாருக்குன்னு கேட்டால் சுக்கரனுக்கு தான். சுக்கரனும் ராகுவும் சுக்கரனும் குருவும் எதிரிகள் தான். எதிரியோட வீட்டில் எதிரி உச்சம் பெற்றிருக்கு. அப்போ வாழ்க்கையிலே இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா அறிவுகளும் எல்லா ரீதியிலும் அறிவுரைகளும் ஒரு ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லா தகுதிகளும் இருந்ததால் என்னைக்குமே அடுத்தவங்க கூட ஒரு போராட்டத்தோடு தான் இந்த மீன ராசிக்காரங்கள் வாழ வேண்டுவது. இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சுலபமாக முடியறது இல்லை. எப்பயுமே இவங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். மீன ராசியிலே பிறந்த, அதுவும் எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே அவங்க கல்யாணம் வரைக்கும் சுமூகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையிலே இல்லாத துன்பங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். ஜாதகம் சரியாக பார்த்து தான் மீனராசியிலே உள்ள பெண்களுக்கு கல்யாணம் நடத்தணும். இல்லைங்கில் அவருடைய இல்லற வாழ்க்கை பிரச்சனையிலே தான் முடியும். நல்ல ஜாதகம் பார்த்து மட்டும்தான் மீனராசிக்காரங்கள் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு ரெண்டிலே குரு சாதகமாக இருக்க, பணத்தின் உள்ள பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வாழ்க்கையிலே நேட்டங்களோட நாள்கள் இருக்க, வெளிநாடு போக வேண்டியவங்களுக்கு வெளிநாடு போகலாம். கல்வியாளர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஜென்மத்திலே இப்போ உங்கள் மீனராசியிலே ராகு நிற்க, அந்த ராகு உங்களுக்கு நல்லது செய்யாது. அது இதுக்கும் 2025 வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மாறினால் கூடி உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு. முதல் பாகம் ரயசனி காலம் ஆரம்பிச்சிருக்கு. மொத்தமாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் நல்ல ரீதியிலே கடவுளை கும்பிட்டு வந்தால் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். உத்தியோகத்திலே போகிறவங்க நல்ல ரீதியிலே கவனமாக போகுங்கள். கடவுள் நம்பிக்கையோடு போகுங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உச்சமாக சுக்கரன் நிற்கான்னா, சுக்கரண்ட கிரகம் சுக்கரண்ட சாமி கேது அல்ல. பிள்ளையார் தான் எல்லாருக்கும் கேது தான் பிள்ளையாரோட கிரகம் அல்ல. சுக்கரனை நீங்கள் சுக்கரனுக்காக வெள்ளிக்கிழமை பிள்ளையாரை கும்பிடுங்களேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் வருது நீங்களே சொந்தமாக அனுபவித்து புரிஞ்சு கொள்ளுங்கள். வியாழவும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசியோட அதிபன் தான். எல்லா ரீதியிലുള്ള நேட்டங்களுடைய காரியம்தான். உங்களுக்கு நேட்டங்கள் நிறைய கைகூடுறதுக்குள்ள நேரம் தான். நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்ல கவனத்தோடு படிங்கள். உங்களுக்கு ஏழரை சனி காலம் நல்லா உங்களுக்கு, அதாவது படிப்பிலே சோர்வு வரக்கூடிய நேரம். நீங்கள் அதை மாற்றி வச்சு நல்லா கும்பிடுங்கள், படிங்கள், நல்லா படிங்கள். நீங்கள் சனீஸ்வரனை சனிக்கிழமை கும்பிடுங்கள், எள்ளு விளக்கு போட்டு கும்பிடுங்கள். உங்களுக்கு சனியோட தோஷத்திலிருந்து நல்ல ஓரளவுக்கு மாற்றம் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்திலே நாகத்துக்கு பாலும் மஞ்சள் தூளும் கொடுத்து அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி கும்பிடுங்கள். உங்கள் ஜன்மராசியிலே ராகுவுக்குள்ள பரிகாரம் தான். நாகத்துக்கு தான், ராகுஞ்சம் நாகம் தான். நாகத்துக்கு மஞ்சள் தூள் பால் இது ரெண்டும் கொடுத்து அபிஷேகம் செய்து விளக்கேற்றி கும்பிடுங்கள். ராகு தோஷத்திலே இருந்து உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். நாகத்துக்காக நீங்கள் 1 ரூபா செலவு பண்ணால் நாகம் உங்களுக்கு 10 ரூபா தரும். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். தாராளமாக நல்லா செலவு பண்ணுங்க. எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த காசில் உங்களுக்கு திருப்பி வந்துடும். உங்களுக்கு 7லே வந்து நிற்கிற கேது குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே அதுவும் பெண்களாலே உள்ள பிரச்சனைகள் அது பெருசாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் நல்ல கையடக்கத்தோடு நல்ல மன அமைதியோடு நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள். இல்லைனால் பிரிவினைக்குள்ள வழிகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் நிச்சயமாக நீங்கள் சுவாமி கும்பிட்றதுலேயும் காளியை கும்பிட்றதுலேயும் புதரத்துலேயும் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றி வைக்காதுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக சாயந்தரத்தில் காளியை போய் கும்பிடுங்கள். வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள், கதம்ப மாலை போடுங்கள். கேதுவினோட தோஷம் உங்களுக்கு மாறி கிடைக்கும். குடும்பத்திலே வரக்கூடிய அந்த ஒரு பிரிவினையிலேருந்து உங்களுக்கு காப்பாற்றிக்கிறதுள்ள வழி இதுதான். 11லே வந்து செவ்வாயும் சுக்கரனும் இப்போது இருக்கு. அது வந்து மார்ச் 15க்கு மேலே மாறும். மார்ச் 15க்கு மேலே மாறும்போது அது உங்களுக்கு சாதகம் அல்ல, அது உங்களுக்கு பாதகமாக தான் வருது. ஏன்னா உங்களுக்கு 12க்கு தான் வருது. 11ல் இருக்கிற சுக்கரன் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு 12க்கு வரும்போது அது எதிரியாக மாறக்கூடிய நேரம் தான். தெய்வ சிந்தகள் கைவிடக்கூடிய நேரங்கள் தான்.
நீங்கள் அது நம்மளோட கிரகச்சாரத்தினாலே வரக்கூடியன்னு உணர்ந்து நீங்கள் அதில் இருந்து நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை எதிர்கொள்கையும் கடவுளை கும்பிடுவோம் செய்தால் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். வேலையில் இருக்கிறவரும் எல்லாருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மோசമായ நேரம். நீங்கள் நல்லா சுவாமி கும்பிடுங்கள். முக்கியமாக நீங்கள் பிள்ளையாரை கும்பிடணும், குரு வியாழக்கிழமை குருவை கும்பிடணும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் நாகத்தையும் கும்பிடுங்கோ, சனிக்கிழமை சனீஸ்வரனும் விளக்கு போடுங்கோ. இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் இதே மாதிரி எல்லாம் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய விபத்துகளை இந்த நீங்கள் செய்வ தெய்வ வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே பிள்ளையாரை கும்பிடுங்கோ, வியாழக்கிழமைகளில் பெருமாளை கும்பிடுங்கோ, நல்லா வேண்டுதல் பண்ணுங்கோ. உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுமூகമായ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.